வெல்கம் டு ரியாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, என்ஆர்எஃப்எம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட். மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் அது ஃபேவரட்டாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சுருந்துக்கும் என்ன செய்ய போறேன்ட்டு. அதே தாங்க, இளநீர் பாயாசம் செஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இளநீர் தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணிடலாமா? ஸோ இளநீரை பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக அரைச்சிட்டோம். இப்போ தூக்கி இது உள்ளே போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளநீர் தண்ணீர் அதை எடுத்து ஊற்ற போகிறோம். டேய் யார் உனக்கு கூப்பிடல? என் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரிக்கு அவன் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டான். இவன் அசிஸ்டன்ட்லாம் இல்லை. வாசனை எடிட்டிங் வரைக்கும் வருது. தேங்காய் வாசனை எடிட்டிங் வரைக்கும் வந்துச்சா? என்ன உருட்டுடா, பாதாம் திருடா தான் வச்சுட்டு போ. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். இளநீர் தண்ணீர் இப்பயே எடுத்து குடிக்கணும் போல இருந்து. நம்ம இளநீர் பாயசம் செஞ்சதுக்கப்புறமா குடிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலை நல்லா காய்ச்சி போகிறோம். அதுவும் சுண்டை காய்ச்சி மில்க் பால்